அவருடைய சினிமாவுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது, அதில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரவி மோகன் சமீபத்தில் மீடியாவுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த பேட்டி ரொம்ப வருத்தமாக கொடுத்துருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்னை ரொம்ப ஒரு செலிப்ரிட்டின்றதுக்காக நான் இவ்வளவு பொறுத்துக்கணுமா, எனக்கு அவ்வளவு ஒரு தொல்லைகளை கொடுக்குறீங்களே, நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் இருக்கணுமா, நான் இப்போ வெடிச்சு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுக்குறேன். ரொம்ப இமோஷ்னலாக அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்கிறாரு. அவர் ரவி மோகனும் அவங்களுடைய ஒய்ஃபும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அது 2 வருஷமாக அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. என் குழந்தைங்களை கூட என்னை பார்க்க விட மாட்டேன்றாங்க, நான் குழந்தைங்களுக்காகத்தானே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இது என்ன ஒரு லைஃபு அப்படின்ற மாதிரி சொன்னார். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்கு இன்னும் பர்சனலாக ஒரு அக்கௌண்ட்டு கூட கிடையாது, என்னுடைய பணம் எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, நான் ஒரு டெபிட் கார்டு நான் ஸ்வைப் பண்ணால் கூட அதில் என்னத்துக்காக ஸ்வைப் பண்ணுறீங்க, எதனால் இவ்வளோ பணம் அதுலேருந்து போச்சு அப்படின்னலாம் எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை லீகல் இம்பேக்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹிந்து மேரேஜ் பிரகாரமாக்கா அவங்க செக்ஷன் 13 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு 2 ஆப்ஷன், இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நல் அண்ட் வாய்ட் மேரேஜ் நம்ம அவர் கேட்கலாம். ஆனால் இப்போ 13 வருடங்கள் அவர் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து விட்டதனால் அந்த செக்ஷனில் அவர் கேட்க முடியாது. ரெமிடிஸ் கண்டிப்பாக அதுக்கான ரெமிடிஸ் அவர் கேட்கலாம். அதில் இந்து மேரேஜ் ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது குழந்தைங்களை பார்க்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா, இதை கண்டிப்பாக அவர் குழந்தைங்களை பார்க்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குங்க. இந்த 2 விதமான அப்ளிகேஷன் அவர் குடும்ப நல நீதிமன்றத்தில் போட்டார்னாக்கா அவர் குழந்தைங்களை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஒன்று விசிட்டேஷன் ரைட்டுன்ற பெட்டிஷன் அவர் போட்டாங்கனாக்கா, அட்லீஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டே அப்பா கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கலாம். சாட்டர்டே சண்டே அவங்க வச்சுக்கிட்டு அவர் என்ன குழந்தைங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப மண்டே டு ஃப்ரைடே மதர்கிட்ட கொண்டு போய் விடலாம். இது விசிட்டேஷன் ரைட்டு. இந்த பெட்டிஷன் போட்டார்னாக்கா அவருக்கு டெம்பரரியாக அவங்க குழந்தைங்களை பார்க்கறதுக்கான ஒரு அனுமதி கோர்ட்லேருந்து கிடைக்கும். இரண்டாவதாக அவர் போட வேண்டிய ஒரு பெட்டிஷன், இதுதான் மெயின் பேசலான்றதுக்காகவே நான் இந்த காணொலியை போடுகின்றேன். செக்ஷன் 26 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் இது என்ன சொல்லுதுன்னாக்கா, கஸ்டடி ஆஃப் சைல்டு, இவரே கஸ்டடியை எடுத்துக்கலாம் சைல்டு அப்படின்னு சொல்லுது. அக்கார்டிங் டு செக்ஷன் 26 இவர் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணார்னாக்கா குடும்ப நல நீதிமன்றத்தில் அவர் ஒரு ஐஏ போட்டு அது பண்ணுவார். மெயின் கேஸ் இருக்கும், அதில் இது ஐஏவாக ஒன்று போட்டு உள்ள அந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணார்னாக்கா அக்கார்டிங் டு செக்ஷன் 26 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் அவர் அவருடைய குழந்தையை தன்னுடைய கஸ்டடியிலே எடுத்துக்கலாம். நானே வளர்த்துக்கிறேன், நான் தான் சம்பாரித்தேன், அவங்க ஒன்றும் சம்பாதிக்கல, அவங்களுக்கு எந்த சம்பாதனையும் கிடையாது,